அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா வந்து ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. ஏதோ தாங்கள் ஏதோ பெரிய சூப்பர் ஹீரோக்களை போல இந்த காவலர்கள் எல்லாம் தங்களை நினைத்துக் கொள்கிற அந்த கேடுகட்ட கேவலமான நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ரொம்ப அடிப்படையான மனித உரிமை கோட்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கேன். இது அடிப்படை மனித உரிமையை மீறுவதற்கு எந்த கொம்பெடுக்கும் இந்த மண்ணில் அதிகாரம் இல்லை. காவல்துறைன்றது முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிற நேரடி துறை. அந்த துறையில இருக்கிற ஒரு பெண் காவலரை பத்தி தான் வந்து சவுக்கு சங்கர் வந்துட்டு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூல பேசுனதுதான் தப்புன்னு இப்ப இவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த இன்டர்வியூல பேசுனது தப்புனா அந்த இன்டர்வியூ அவர் கொடுப்பதற்கு முன்னாலேயே அவரோட சவுக்கு மீடியால வேலை செஞ்சவங்க மேல பொய் வழக்கு போட்டது ஏன்? சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே திமுக அகேன்ஸ்டா தான் பேசுவாரு. அது ஒரு கட்டத்துல அதிமுக சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. மிகப்பெரிய தவறுங்க இது. இந்த 15 நாள்ல 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. எந்த மீடியாவும் வாய் திறந்து அதை மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா பேச மாட்டேங்கிறாங்க. காவல்துறை இப்ப உள்ளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்ல, எப்படி உன்னால ஜெயிலுக்குள்ள வச்சு நீ சுத்தி நின்னாலும் இது என்ன அந்த பேடிகளா நீங்க அப்படிதான் நான் சொல்றேன். அப்ப உதயநிதி பண்றதையும் ஸ்டாலின் பண்றதையும் இங்க நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் நீ சிறையில வைத்து கைகாலை உடைப்பாயா? பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் எல்லாரும். உங்களுக்கும் தீர்ப்பு எழுதுகிற நாடு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒன்றும் முடி கிடையாது. இந்த மண்ணில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். உங்களுக்கும் தேர்தல் நாள் இருக்கிறது. அந்த தேர்தல் நாளிலே தூக்கி குப்பை தொட்டிகளை வீசி விடுவார்கள் மக்கள். உங்கள் குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயம் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய கைதை பத்தி தான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா வந்து ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்னதான் தனிப்பட்ட கருத்துக்கள் அவரோட கருத்துக்களை வந்து பொது தளத்துல சொல்லி இருந்தாலும் காவல்துறைக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்ல. அவர் குற்றவாளி தெரியறதுக்கு முன்னாடியே அவர் அடிக்கிறதுன்றது ஒரு தகாத செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஆமாங்க, அது ரொம்ப அடிப்படையான மனித உரிமை கோட்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு. இது வந்து காட்டுமிராண்டி காலத்துல மனிதர்கள் வாழ்ந்த போது, காலனி ஆதிக்க காலத்திலே வாழ்ந்த போது, வெள்ளக்காரன் காலத்துல அவனோட பூட்ஸ் காலுக்கு கீழே மனிதர்கள் வந்து அடிமைகளாக கிடந்தாங்க. அவன் நினைக்கிறவனை மிதிச்சுட்டு போலாம், அவன் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும். அப்படியான அதிகாரம் அன்றைக்கு காக்கி சட்டைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காட்டுமிராண்டித்தனம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த எதேச்சதிகார போக்கிலே ஏதோ தாங்கள் ஏதோ பெரிய சூப்பர் ஹீரோக்களை போல இந்த காவலர்கள் எல்லாம் தங்களை நினைத்துக் கொள்கிற அந்த கேடுகட்ட கேவலமான நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழர்கள் இந்தியா முழுவதும் இந்தியர்கள் வந்து செக்குல தான் உயிரை கொடுத்தான், தூக்குல தொங்குனா, குண்டாந்தரியில அடிபட்டான், அப்படிலாம் கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கின சுதந்திரத்தை மீண்டும் கொண்டு போய் இந்த காட்டு பிராண்டிகள் காலடியிலேயே நாம் மீண்டும் அடகு வைக்கிறோமோ என்கிற நிலையை போல இன்றைக்கு நமக்கு தோணுது. நீங்க சொல்லுகிற போதும் கூட ஒரு செய்தி குறிப்பிட்டு சொன்னீங்க, அவர் குற்றவாளிதானா என்று தெரிவதற்கு முன்னால் அவரை அடிக்க கூடாதுன்னு. அவர் குற்றவாளி என்றே தெரிந்தாலும் அடிக்கக்கூடாது, அதுதான் சட்டம். அடிப்பதற்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குற்றவாளி என்றாலும் அவர் சிறையிலே வைத்து அவருக்கு என்ன தண்டனை என்று நீதிமன்றம் சொல்லுகிறதோ சட்டப்படியான அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனையை அமுல்படுத்துவதற்கு காவல்துறை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு ஒருத்தர் வந்து கைது செய்துட்டு போய் தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக ஒரு காவல்துறை அதிகாரி அந்த நபரை தாக்குகிறார் என்று சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு சட்டவிரோதமான மனிதன், அவன் தேச துரோகி. அந்த காவல்துறை அதிகாரி ஒரு தேச துரோகி, அவரை கைது செய்ய வேண்டும். இந்த சம்பவம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த காவல்துறை அதிகாரியை காக்கி சட்டையை கழட்டி வீசிட்டு ஜெயிலுக்கான சட்டையும் டயரையும் கொடுத்து சிறையில போட்டு உள்ள கட்டுறான்னு சொல்லணும். சட்டம் அதைத்தான் முடிவெடுக்கும். நீதிபதிகள் அப்படித்தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. மனித உரிமைகளை காலிலே போட்டு மிதிப்பதற்கு இந்த காக்கி சட்டைகளுக்கு இந்த நாட்டில் எவனும் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இந்த நாட்டினுடைய அரசமைப்புக்கு எதிராக இவர்கள் செயல்படுவார்கள் என்றால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார். அவர் மிகச் சரியாக குறிப்பிட்டிருக்கிறார். இது அடிப்படை மனித உரிமையை மீறுவதற்கு எந்த கொம்பெடுக்கும் இந்த மண்ணில் அதிகாரம் இல்லை. சார், ஆக்சுவலி வந்து காவல்துறைன்றது முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிற நேரடி துறை.
ஸோ அந்த துறையில இருக்கிற ஒரு பெண் காவலரை பத்தி தான் வந்து சவுக்கு சங்கர் வந்துட்டு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது வைரலான வீடியோவா இருந்தாலும் ஒரு பொது தளத்துல ஒரு பெண்ணை இழிவா பேசுறதுன்றது தப்பு. ஸோ அது எல்லா தலைவர்களும் ஒரு பெண்ணை அந்த இடத்துல அவங்க இழிவா பேசியிருக்க வேண்டாம். எடப்பாடி அவர்களும் அதுதான் சொன்னாரு. ஒரு பெண்ணை இழிவா பேச வேண்டாம். ஆனா அவர் திமுகவை பத்தியும் ஆளும் கட்சியும் பத்தி சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே உண்மையானது அப்படின்ற மாதிரிதான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் போது சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே திமுக அகேன்ஸ்டா தான் பேசுவாரு. அது ஒரு கட்டத்துல அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுதோ? இது வந்துங்க இதுல நிறைய புரிதல்கள் வர வேண்டியிருக்கு. இது தொடர்ச்சியா பரப்புறாங்க. அதாவது ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. பெண் காவல்துறை அதிகாரி அல்ல, ஒரு பெண் அல்ல, ஆணாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை தரக்குறைவாக மரியாதை குறைவாக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. அது யார் பேசினாலும் ஏற்புடையதல்ல. சரிதானுங்களா? சவுக்கு சங்கர் கொடுத்திருக்கிற அந்த பர்டிகுலரான இன்டர்வியூவை நம்ம போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த இன்டர்வியூல ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி, அவர் ஆண் காவல்துறை அதிகாரி, அவரை பற்றி பேசுகிற போது அவரால் சில பேருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதை போல ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். சில பெண்களுக்கு, காவல்துறையில இருந்த பெண்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதை போல ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருகிறார். அது என்ன கருத்து, அது எதுக்காக பேசினார், அது அவர் பேசுனது சரி, அவருக்கு இருக்கிற என்ன சரி தப்பு இருக்குதுன்னு அவர் நீதிமன்றத்தை பேசணும். அது சரியா தப்பாங்கிறத நீதிபதிகள் முடிவு செய்வாங்க. நீதியரசர்கள் அது தவறுன்னு நினைச்சா அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனை சவுக்கு சங்கர் அனுபவிப்பதை யாராவது தடுக்க போகிறார்களா? கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றேங்க. தயவு கூர்ந்து ஊடகங்களில இருக்கிறவர்களும் இந்த சாதாரண பொதுமக்கள் இன்றைக்கு பரப்பட்டு இருக்கிற கருத்துல யோசிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட அன்றிலிருந்தே ஒரு பிரச்சாரத்தை திமுக கட்டவிழ்த்து விடுது. ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகளை குறித்து தவறாக பேசிய ஒருத்தனை எப்படி நம்ம வந்து கைது செய்யாம இருக்கிறது, அவன் மோசடிக்காரன், அவனை நம்ம அதனாலதான் கைது செய்தோம் என்று ஒரு செய்தியை பரப்புறாங்க. நான் கேட்பது என்ன தெரியுங்களா? சவுக்கு சங்கர் பேசிய அந்த இன்டர்வியூ கேட்டீங்களா? நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூ எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஏன் அந்த இன்டர்வியூ கொடுக்கப்பட்டது? சவுக்கு மீடியாவுல வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்கள், இப்ப உங்களை மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்ட், அப்படி அவங்க டீம்ல இருக்கிறவங்கள காவல்துறை கைது செய்து பொய் வழக்குகளை போட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் கைது செய்யப்படுறாங்க. ஒரே நாள்ல அந்த அலுவலகத்தில் இருக்கிற 3-4 பேருக்கு கைதுக்கு ஏற்பாடு நடக்குது, கைதும் செய்யப்பட்டார். இது ஏன் எங்களை கைது செய்து முடக்கிறதுக்கு நீ வேலை செய்யறேன்னு கேட்டுத்தான் அவர் அந்த இன்டர்வியூக்கே போறார். அந்த இன்டர்வியூல பேசுனதுதான் தப்புன்னு இப்ப இவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த இன்டர்வியூல பேசுனது தப்புன்னா அந்த இன்டர்வியூ அவர் கொடுப்பதற்கு முன்னாலேயே அவரோட சவுக்கு மீடியால வேலை செஞ்சவங்க மேல பொய் வழக்கு போட்டது ஏன்? புரியுதுங்களா நான் கேட்கறது? அப்படின்னா என்னன்னா, அரசினுடைய நோக்கம் என்பது சவுக்கு மீடியாவை முடக்குவது, சவுக்கு சங்கரை வந்து செயல்பட விடாமல் தடுப்பது, அரசுக்கு எதிராக பேசுகிறவர்களை முடக்குவது. இதுதான் அரசினுடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்கு மக்கள் இதை செஞ்சோம்னா மக்கள் எல்லாருமே வந்து கோவப்படுவாங்க, பத்திரிகையாளர்கள் கோவப்படுவாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசி இந்த செய்திக்காக நாங்கள் கைது செய்தோம்னு ஒரு பரப்புரையை பரப்பிட்டாங்க திமுகவுடைய ஐடி விங்க வச்சு. அது முதல்ல அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணங்காட்டி அந்த நேரட்டிவ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இது திமுக செட் பண்ண என்பது சொந்த காழ்ப்புணர்ச்சி, முதலமைச்சரினுடைய சொந்த காழ்ப்புணர்ச்சி, உதயநிதியினுடைய சொந்த காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து வேறு காரணங்கள் அதில் இல்லை. மீதி இருக்கிற காரணங்கள் உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி அந்த காவல் அதிகாரியை பற்றி பேசியதால் தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், காவல்துறை அதிகாரியை பற்றி பேசியதற்கான வழக்கை மட்டும் இவர்கள் போட்டிருக்க வேண்டும். அந்த வழக்கிலே அவர் தண்டனை பெற்றிருந்தால் நம்ம யாரும் எதுவும் பேச போறது இல்லை. நீதியரசர் சொல்லிட்டு அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, பேச போறது இல்லை. ஆனால் அந்த வழக்கு நிக்காது, அது பொய் வழக்குன்னு விழுந்துரும் சொல்லித்தான் சிறையில வச்சு இவரை தண்டிக்கணும், சிறையில வச்சு இவரை கொலை செய்யணும் என்கிற உள்நோக்கம் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதனாலதான் இவன் கஞ்சா கேஸ் போடுறான். புரியுதுங்களா? இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் 30-40 கேஸ் ஓடுது. இல்ல சார், இப்ப வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவர் ஜெயில வச்சு அடிக்கணும், துன்புறுத்தணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துலதான் முன்னாடி அவரை வண்டியில கூட்டிட்டு போனாங்க இல்லையா, காவல்துறை வாகனத்துல. அந்த வாகனத்துல கூட்டிட்டு போகும்போது அவருக்கு விபத்து ஏற்பட்டதோ தற்செயலான விபத்து இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது எனக்கு தெரியலீங்க. என்கிட்ட கேட்டாங்க, அது பார்த்தா விபத்து பார்த்தா ஒரு விபத்து மாதிரி தான் தெரியுது. அது தற்செயலா செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுல வந்து அவருக்கு அடியும் படல. அவருக்கு ஒன்னும் சின்ன உதட்டுல ஒரு சின்ன காயம்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் பெரிய அடிபடல, அதுல சிக்கல் இல்ல. இன்னொன்னு பயமுறுத்துவதற்காக இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடத்துவாங்களா? அவ்வளவு கோமாளித்தனத்தை இவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதை தாண்டி அவர்கள் செய்து கொண்டிருப்பது அத்தனையும் கோமாளித்தனம். இப்போ ஜெயில வச்சு அவர் அடிச்சிருக்காங்க சார். அவரோட வழக்கறிஞர் நேரா போய் பார்த்துட்டு வந்து அவர் கொடுத்த பிரஸ் மீட் தான் இது. அவருக்கு கை உடைஞ்சிருச்சு, அதான் பிராக்சர் ஆயிடுச்சு. போகும்போது எப்பயுமே ஜெயிலுக்கு போகும்போது ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து, அதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் ஒரு குற்றவாளியை பார்த்தீங்கன்னா ஜெயில அடைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த ஒருத்தருக்கு
உள்ள இந்த மாதிரி பிராக்சர் ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள இருக்க அந்த ஜெயிலர்ஸ் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும், இவ்வளவு மீடியாக்கள் கேள்வி கேட்பாங்க, இந்த விஷயம் வெளியில வரும்னு தெரிஞ்சும் காவல்துறை இதை ஏன் அவ்வளவு வன்மத்தோட செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு தைரியம் இது வந்து நடத்தப்படுகிற மாறிவிட்டது என்பதற்கு இதை விட வேற எடுத்துக்காட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். அதாவது நான் போலீஸ், நான் வந்து அதுலயும் வந்து நான் ஒரு நேர்மையான போலீஸ் எல்லாம் இருக்க மாட்டேன், நான் எப்படி வேணாலும் திரிவேன், நீ வந்து என்னை பத்தி பேசிடக்கூடாது, நீ பேசிட்டேன்னு சொன்னா உன்னை வந்து நான் அடிப்பேன், உதைப்பேன், கை காலுகளை உடைப்பேன். ஏன்னா இந்த சினிமால வருது இல்லைங்க, சினிமால பார்த்து இவங்க பெரிய ஏதோ மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. நான் இப்பொழுது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தனிப்பட்ட காவலர்களை எடுத்துக்கொண்டால் அதிலே நல்லவர்கள் இருக்கிறார், அதை யாரும் மறுக்கல. என் வீட்லயுமே காவல்துறை அதிகாரில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க, 3 தலைமுறையா போலீஸா இருந்தவங்க இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால காவலர்கள் என்று எடுக்கிற போது தனிப்பட்ட காவலர்களை நாங்களே பார்க்கிறோம், மிக நல்லவர்கள் இருக்கிறார். ஆனால் காவல்துறை என்பதை நீங்கள் புனிதப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். காவல்துறை இப்ப 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 உள்ளுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்ல, எப்படி உன்னால ஜெயிலுக்குள்ள வச்சு நீ சுத்தி நின்னாலு இது என்ன நான் அந்த பேடிகளா நீங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். நீ சரியான நீ சட்டப்படி சந்தி, சட்டம் ஒன்று இருக்கிறது இல்லையா, சட்டம் எல்லாத்துக்குமான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிறது இல்லையா, சட்டப்படி. அப்ப வந்து காவல் நிலையத்துக்கு ஜெயில வச்சு சிறைக்குள்ளே வைத்து அவரை வந்து தாக்குவது, அவரை சுத்தி நின்று காவல்துறை அதிகாரிகள் அடித்து இந்த அளவுக்கு கோரமா கொடுமைப்படுத்துவது என்பது இதுல என்ன வீரம் இருக்குது? என்னை நீங்க புடிச்சிட்டு போனீங்கனாலும் எனக்கு அவரை விட வயது குறைவுதான், அவரை விட கொஞ்சம் உடல் சக்தி எல்லாம் எனக்கு அதிகம் தான், என்னை வச்சு 4 பேர் சேர்ந்து அடிச்சா என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய பயில்வானையே ஒருத்தர் நீங்க புடிச்சிட்டு போய் 4 பேர் சேர்ந்து அடிச்சா அது பெரிய வீரம்? அது வீரம்? அது இதைத்தான் வீரம் நீ நினைச்சிட்டு உட்காந்துக்கிறியா? நீ மிகப்பெரிய தவறுங்க இது. இந்த 15 நாள்ல 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. எந்த மீடியாவும் வாய் திறந்து அதை மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு லாக்அப் டெத் வந்து நடந்தது அப்படின்னு சொன்னா அதை குறித்து பேச வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களுக்கு இருக்கிறது. சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் என்பதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் சேனல்ஸுடைய நிலைமைகளை எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? சவுக்கு சங்கர் மேல ஒரு வெளிச்சம் இருக்குதுங்க, ஒரு அரசியல் வெளிச்சம் இருக்குது, அதனால அவரை குறைஞ்சு வச்சு எல்லாரும் பேசுறோம். இப்ப நீங்க எவ்வளவு மறைச்சாலும் அவர் வெளியே வந்துடுறாரு. ஆனால் இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமக்களை காவல்துறையில கொண்டு போய் கைது பண்ணி கொண்டு போய் அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிறானே, காவல்துறை இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறதே, இது குறித்து அரசு பேசவே பேசாதா? இதை குறித்து பேசுகிறவர்களையும் நீங்கள் கேவலப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களா? மீண்டும் மீண்டும் காவல்துறை, காவலரை பற்றி பேசலாமா? யாரை பற்றி பேசுவதற்கும் இந்த மண்ணில் அதிகாரம் இருக்குது. அவதூறு தான் பேசக்கூடாது. அவதூறு பேசுனது தவறுனா அதுக்கு கைது உண்டு. அதுக்கு எதுக்கு பொய் வழக்கு? அதுக்கு எதுக்கு உள்ள ஆள் வச்சு அடிக்கிற? நீ அடிச்சு அப்ப உதயநிதி பண்றதையும் ஸ்டாலின் பண்றதையும் இங்க நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் நீ சிறையில வைத்து கைகாலை உடைப்பாயா? பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் எல்லாரும். உங்களுக்கும் தீர்ப்பு எழுதுகிற நாள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒன்னும் முடிசூட்டி கொண்ட மன்னன் கிடையாது. இந்த மண்ணில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். உங்களுக்கும் தேர்தல் நாள் இருக்கிறது. அந்த தேர்தல் நாளிலே தூக்கி குப்பை தொட்டிகளை வீசி விடுவார்கள் மக்கள் உங்கள். சரி, இப்போ சவுக்கு சங்கர் வந்து திமுக அகேன்ஸ்டா பேசுறாரு, அத வந்து அதிமுக தன்னோட பிளஸ்ஸா எடுத்துக்கிறாரோ? எடப்பாடி பழனிசாமி தரப்புல பேசுறாரோ? ஆமா, ஒரு நிமிஷம். பிளஸ்ஸா எடுத்துட்டு என்னங்க நீங்களும் எடுத்துக்கணும் நானும் எடுத்துக்கணும்னு சொல்றது ஏங்கம்மா எடுக்க கூடாது? ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டு நிக்கிறான், பாதிக்கப்பட்ட நிக்கிற மனிதனுக்கு ஆதரவாக சாதாரண மனிதனும் இல்லாத ஒரு ஊடகவியலாளர், அவர் அரசு செய்த தவறுகளை, ஆளுங்கட்சி செய்த குற்றங்களை வெளியே கொண்டு வருகிற ஊடகவியலாளர், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற போது நான் கேட்கிறேன், நானும் ஒரு பத்திரிகையாளன், நான் கேட்கிறேன், ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில் எனக்கு கோபம் வர வேண்டாமா? எத்தனை ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க இது கண்டிச்சு? ஏன் பேச மறுக்கிறாங்க? சில பேர் பேசி இருக்கிறாங்க. பேசியவர்களை நான் வரவேற்கிறேன். அவர்கள் மிக தெளிவாக அவர்களுடைய நிலைகளை சொல்லி இருக்கிறார்கள். பேசவே பயப்படுறீங்க, ஜேர்னலிஸ்டுகள் பயப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இது குறித்து அறிக்கை விடுகிறார், இதற்காக நிற்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதரை நான் வணங்குகிறேன். நான் என்னுடைய அரசியல் கட்சி என்பதை தாண்டி நான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். அவர் சரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு சொல்றேன். யாரு காப்பாத்துறதுங்க? சவுக்கு சங்கரை நீங்கள் வந்து சிறையில வச்சு கொன்னுட்டீங்கன்னா என்ன, யார் பாப்பா? அந்த ஆள் அனாதை தானே. கொண்டு நீங்க வந்து பணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு போயிருவீங்க, ஏதோ ஒரு வழக்கு எழுதி அதை வழக்க முடிச்சிட்டு போயிருவீங்க. அடிச்சு கொலை செய்த கொலைகாரன் எல்லாம் மறுபடியும் யூனிஃபார்ம் போட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பான். இது ஏற்புடையதல்ல. இது ஜனநாயகத்திலே ஏற்புடையதல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற அதிகாரிகளை மட்டும்தான் நாங்கள் மதிக்க முடியும். சட்ட விரோதிகளாக அதிகாரிகள் மாறுவார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மேன்மை மிகு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக அந்த அதிகாரிகளை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிற இடத்திலேதான் ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் செய்திருக்கிறார். ஓகே சார், நீங்க சொன்ன கருத்து எல்லாத்தையுமே ஒத்துக்கிறோம். ஆனாலும் சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ண அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அதுக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து நழுவி போயிட்டாருன்ற மாதிரிதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க.
சோ சவுக்கு வந்து எடப்பாடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் கைதுக்கு அப்ப எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம லேட்டா தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்கிறாங்களே. மக்கள் எல்லாம் ஒண்ணும் யோசிக்கலீங்க. முதல்ல சவுக்கு வந்து எடப்பாடியாருக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சவுக்கு எப்போதுமே திமுகவை எதிர்த்தாருங்கிறதே ஒரு தப்பான வாதம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை சவுக்கை போல விமர்சித்த இன்னொருவர் கிடையாது. மிக கடுமையாக விமர்சித்தார். மிக மிக கொச்சையான வார்த்தைகளை கூட அந்த சமயத்தை அவர் பயன்படுத்தியது உண்டு. அதை நாங்களும் கண்டித்தது உண்டு. சரிதானுங்களா? அது அவர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள், அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற பழக்கத்தை கொண்டிருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட். அநேகமாக அது ஜேர்னலிஸ்டுக்கான தகுதி என்று நான் கருதுகிறேன். அதை அவர் செய்யறார். ஒண்ணு. எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கேரளால ஒரு சிகிச்சைக்காக போயிட்டு வந்து விமான நிலையத்தில் கேள்வி வைக்கப்படுகிறது. அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அப்ப வரைக்கும் என்ன வழக்கு என்பதை தமிழ்நாடு காவல்துறை சொல்லல. நீங்க எடப்பாடியார் அவர்களை செய்தியாளர்கள் சந்திச்சு கேள்வி கேட்கும் போது தேனியில கைது பண்ணிட்டோம், சில செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே ஒழிய எதுக்கு கைது, என்ன செக்ஷன் தெரியல. ஒருவேளை சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருந்தால், அந்த தவறுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆதரிச்சு பேச முடியாது. புரியுதாங்களா? அப்ப அதனாலதான் சொன்னார், இதனுடைய தகவல்கள் தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன், பதில் சொல்றேன் என்று சொன்னார். நீங்க அந்த அவரை பேட்டி முடிஞ்சு அன்னைக்கு மாலை 7 மணிக்கு மேலதான், இப்ப எனக்கெல்லாம் நல்ல தொடர்ச்சி அந்த வழக்கை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆள், எங்களுக்கே வந்து 7 மணிக்கு தான் தெரியுது இவங்க கஞ்சா வழக்குல போட்டிருக்காங்கன்னு சொல்லி. தேனி போலீஸ் வந்து கஞ்சாவை எடுத்து கஞ்சா வழக்குல போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு அப்பதான் தெரியுது. அப்ப அது வரைக்கும் யாருக்கும் அதனுடைய டீடைல்ஸ் தெரியாது. நேற்று இரவு 10 மணி வரைக்கும் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டது என்கிற விஷயம் தெரியாது. வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் போய் உள்ளே பார்த்து விட்டு பெட்டிஷன் எல்லாம் போட்டு நீதியரசர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு வந்து அதை ஃபார்வர்டு பண்ண பிறகு அவர் வந்து செய்தியாளர்களை சந்தித்த பிறகுதான் செய்தியாளர்கள் குறிப்பாக ஒரு 4-5 சேனல்ஸ் வந்து அதுல ரிஸ்க் எடுத்து அந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்த பிறகுதான் நமக்கு தெரியுது. இந்த விஷயம் தெரிய வந்த உடனேயே எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய அறிக்கை வந்திருக்கிறது. எனவே இதுல லேட் ஆயிடுச்சு, பிடிச்சதுங்க இருக்கும் வேலை இல்ல, சவுக்கு சங்கர் அதிமுக காரர் என்று திமுக செட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரட்டிவை நம்ம வழிமொழிந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் சார், இப்போ நீங்க தான் இதுக்கான கரெக்டான பர்சன். சோ இந்த ரூமர்ஸுக்கு எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம சேனல் மூலமா அதை வந்து மக்கள் கிட்ட தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் இதை கேட்கிறோம். ஏன்னா நாங்களே எங்களோட சேனலே வந்து மக்கள் கிட்ட ஓப்பன் பப்ளிக் பைட் கேட்கும் போது எல்லாரும் சொல்ற விஷயம் இதுதான். திமுக அகேன்ஸ்டா பேசும்போது அது ஆசிஷர் அதிமுக சப்போர்ட்ன்ற மாதிரி அது ஒரு பிளஸ் அமைஞ்சிடுதுல ஆட்டோமேட்டிக்கா. ஆனா அதே மாதிரி அவர் வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் பேசுறாரே தவிர தேசிய கட்சிகளை பத்தி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுறது இல்ல. பிஜேபி பத்தியோ காங்கிரஸ் பத்தியோ அவங்க பேசுறது இல்ல. ஏன்னா இப்ப வந்து மத்திய அரசுல வந்து ஆளும் கட்சி வந்து பிஜேபி. அப்ப அதுல வந்து ஊழல் இல்லையா அப்படின்ற மாதிரி தானே யோசிப்பாங்க. நீங்க உங்களுடைய சேனல் கண்டிப்பா சொல்லி கேட்டு ரொம்ப சார்பான அந்த கேள்வி மக்களோட கேள்வி நான் வடிகளோடு இருக்கிறேன். நான் சொல்லுகிற பதிலுமே வந்து இந்த ஆட்சியாளர்கள் நான் சொல்கிற பதில் நான் உங்களை நான் முறை சொல்றேன்னு எடுக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து அவர் செய்கிற பிரச்சாரம் திமுகவுக்கு எதிராக அவர் செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரம் வந்து அதிமுகவுக்கு பயன்படுத்துமானா? எல்லா காலத்திலும் எதிர்கட்சிகளுக்கு பயன்படும். எல்லா ஜேர்னலிஸ்டினுடைய வேலையுமே எதிர்கட்சிகளுக்கு பயன்படும். இது இன்னைக்கு இல்லைங்க, 70 ஆண்டு கால இந்தியாவினுடைய அரசியல் வரலாறு பார்த்தா ஜேர்னலிஸ்ட்ங்கிறவங்க நான் மீண்டும் பதிவு செய்யறேன், பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் நிரந்தர எதிர்கட்சிகள். அவங்க வந்து எப்பொழுதுமே எதிர்கட்சியா இருக்கணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க குறைகளை சுட்டி காட்டலாம். அந்த வகையில சவுக்கு இருக்கார். நீங்க கேட்கறது ஏன் பிஜேபியை பற்றி பேச மாட்டேங்கிறார் என்று நீங்க கேட்கறீங்க. இதெல்லாம் சவுக்கு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இதுக்கு போய் நான் அட்வொகேட் பண்ண வேண்டியதில்லை. நான் வந்து சவுக்கு பிஜேபியை திட்ட வேண்டும் என்றுதான் நான் விரும்புறேன். திட்டம்னு இல்லை, அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டணும் விரும்புறேன். அவர் சில சமயங்களை சுட்டி காட்டி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார். நான் நீங்க உங்க பேர் ராதிகா இல்லைங்களா? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து என்ன செய்தியை போட வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு நீங்கள் சிந்திச்சு உங்களுக்கு எது அறம்னுப்படுதோ அந்த செய்தியை நோக்கி நீங்கள் போவீங்க. நீங்க போய் ஒரு செய்தியை எடுத்து போடுகிற போது அதுல இருக்கிற உண்மை எது தவறு எது பொய்யதுதான் நான் பார்க்கணுமே ஒழிய நீங்க என்ன இதை மட்டும் பேசுறீங்க, ஏன் அதை போய் கேட்கல? நீங்க என்ன கல்யாண சொந்தத்தை பேட்டி எடுக்கிறீங்க, இவரை போய் பேட்டி எடுக்கல என்று நான் உங்களை கேட்க முடியாது. நீங்க இந்த சூழலுக்கு இது சரியான இந்த சமூகத்துக்கு தேவைன்னு நீங்க முடிவெடுப்பீங்க இல்லைங்களா? அதை போல சவுக்கு சங்கர் முடிவெடுக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக என்கிற இந்த கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகு, இந்த ஆட்சி வருவதற்கு மிக முக்கிய காரணிகளிலே ஒருவர் சவுக்கு சங்கர். அதிமுக மேல அவர் வைத்த நிறைய புகார்கள் இவர்களுக்கு உதவி செய்து கொடுத்துதான் இந்த ஆட்சியே வந்துச்சு. இந்த ஆட்சி வந்தோன்னு இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, பல ஜேர்னலிஸ்டுகள் இவங்க காலில் போய் சரணடைஞ்சு இன்றைக்கும் இவர்களை பாதுகாக்கிற அரண் போல அவர்கள் நின்று கொண்டு பணத்திற்கு விலை போய் விட்ட சூழலில்
இந்த சவுக் சங்கர் போன்ற ஆட்களும் இன்னும் சில ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் நம்ம கிட்ட வந்து இப்படி சரணடைஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் சில பேர் வந்து உண்மையான பத்திரிகையாளர்களாக இன்றைக்கும் உறுதியோடு நிற்கிறார்கள். அதை அவங்களால பொறுத்துக்க முடியல. இது நீங்க ஏதோ சங்கர் மேல மட்டும் வைக்கப்பட்ட பிரச்சனைன்னு பார்க்க கூடாதுங்க. பார்த்தோம்னா பிழையாய் போயிடும். எனக்கு சவுக் சங்கர் தேவையில்லை, சவுக் சங்கருக்காக பேச வேண்டியதில்லை. ஆனால் இந்த நிலை நாளைக்கு உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், இன்னும் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு வரும். பத்திரிகை வெளிச்சமே இல்லாமல் சமூக பணியாற்றி கொண்டிருக்கிறான் பாருங்க, லஞ்ச ஊழல் கூடாதுன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு, சின்ன அமைப்பு வச்சு இயங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சமூக நலனுக்கு நோக்கத்தோடு இயங்கு கொண்டு இருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும் இந்த நிலை வரும். நாம கேள்வி இன்னைக்கு கேட்கலினா என்னைக்கும் கேட்க முடியாத மாதிரி நம்ம மௌனமாய் ஊமையாய், அதுதான் செய்தி. அப்ப பத்திரிகையாளர் சுதந்திரம்ன்றது பறிக்கப்பட்டிருக்கு இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா, வெளிப்படையா. அப்ப அதுக்கு கருத்து சுதந்திரமும் இல்லாத பட்சத்துல சவுக்கு சங்கர் மாதிரி மத்த யூடியூபர்ஸ் யாரா இருந்தாலுமே சார் இது வந்து கண்டனத்துக்குரியதுதான் அப்படின்றது உங்களோட பதிவை நீங்க வந்து பதிவு பண்ணிட்டீங்க. ஆனா சவுக்கு சங்கர் மட்டும் இல்லாம இந்த வழக்கை தொடர்ந்து நீங்க வந்துட்டு ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும் போது ஜாமீன் வந்து அவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குமா? கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்துங்க இப்ப நான் காலையில நான் கேட்ட செய்தி அவங்களுடைய வழக்கறிஞரிட பேசினேன். நான் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களோட பேசினேன். அவருடைய தகவல் படி நீதிபதிகள் வந்து 3 பேரை நியமித்திருக்கிறார்கள். சிறைக்குள்ளே போய் சவுக் சங்கரனுடைய உடல்நிலை எடுக்கணும்னு சொல்லி மெடிக்கல் செக்அப் செய்வதற்காக டாக்டர்ஸோட அந்த குழு வந்து இன்னைக்கு உள்ள போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. எனவே அந்த குழு உள்ளே போனார்கள் என்று சொன்னாலே இவர்கள் நடத்தி இருக்கிற இந்த கோர தாண்டவம் என்பது வெளி உலகிற்கு உறுதி செய்யப்படும். அந்த அறிக்கை வெளியே வந்த பிறகு நிச்சயமாக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட வேண்டிய நிலையிலே தான் இருக்கிறார் என்பதுதான் அவர் வழக்கறிஞர் நமக்கு சொல்லுகிற தகவல். எனவே அவர் அப்படி அங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவர் குணமாகி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரத்துல இதுக்கான பிணைக்கும் கேட்டு இவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிணையினுடைய இதையும் நீதியரசர்கள் இந்த அளவுக்கான ஒரு காட்ட தர்பார் நடக்கிற போது இவர்கள் ரொம்ப கவனமா பழி வாங்குறதுக்காகவே சொந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் நடந்து என்பது வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. முதலமைச்சரும் பிற அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. எனவே மக்களினுடைய இந்த நாட்டு குடிமகனினுடைய இறுதி நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எல்லாமே பொய், எல்லாமே இறுதி நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இறுதி நம்பிக்கை நீதியரசர்கள், நீதிமன்றம் அவர்களை நம்பித்தான் நிற்கிறாங்க. அவர்களும் இதுக்கு வந்து ஏதாவது தவறு அதுக்குள்ள நடந்துருச்சுன்னா ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மக்கள் கருத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்க வேண்டும். மக்களை வந்து ஒன்று திரட்டி இந்த கொடூரங்களுக்கு எதிராக நாம நிறுத்தணும். நான் சவுக் சங்கருக்காக மட்டும் பேசலீங்க. இந்த 15-20 நாள்ல 4 லாக்அப் டெத் நடந்திருக்குதுங்க. நம்ம பேசணுங்க. இதையே லாக்அப் டெத்துங்கிறதெல்லாம் காட்டுமிராண்டி காலத்து நடக்கிற நடைமுறைகள்ங்க. நம்ம இனியும் நம்ம காலத்துல இதை அனுமதிச்சுட்டு இருக்க முடியாது. நான் ஐரோப்பால இருந்திருக்கிறேன். நீங்க ஐரோப்பா நாடுகள்ல போய் வாழ்கிற மக்களை நீங்களே கேட்டு பாருங்க. உலகத்தில் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலே வாழ்கிற மக்களை கேளுங்க. நாகரிகம் அடைந்த சமூகத்திலே காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை பாருங்க. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் ஒரு ட்ரைனிங்காவது கொடுங்க. கொண்டு போய் காவல்துறை என்பது எவ்வளவு கண்ணியத்தோடு மனிதர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாக இன்றைக்கு உலக நாடுகள் மாறிக்கொண்டிருக்கிற போது இவர்கள் பின்னோக்கி நகர்ந்து காட்டுமிராண்டி காலத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்டுமிராண்டித்தனத்தை எவர் செய்திருந்தாலும், சட்டத்திற்கு விரோதமாக எவர் செயல்பட்டாலும், அவர் எந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி, உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையிலே அடைக்கிற வேலைக்கு நாம் தயாராக வேண்டும். அதுக்கு நாம் வழக்குகளை தொடுக்க வேண்டும். அதை அந்த வழக்கறிஞர்களோடும் பேசி இருக்கிறோம். கட்டாயம் செய்வோம். சார், நீங்க வந்து இப்போ சொன்ன முக்கியமான கருத்துல ஒண்ணுதான், ஒவ்வொரு குடிமகனுக்குடைய கடைசி ஆயுதம் அப்படிங்கிறது நீதிமன்றம். சோ நீதிமன்றத்துல தான் அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றது நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலையும் அதுதான் இருக்கு. ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் சுதந்திரமும் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம நிகழ்ச்சியில நீங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து அவரோட வழக்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் மேலும் பல்வேறு தகவல்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோம் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி.